பேரன்பு சீரியல் ஜூன் 10 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி ஜீவாவும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி. இன்னொரு சைடு கார்த்திக் சரி எங்கேயாவது வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூக்கு வந்தவங்களையெல்லாம் உட்கார சொல்கிறாங்க. எம்டி ஒரு சின்ன கேப் வழியாக வெளியே இருக்கிற கார்த்திக்கை பார்த்துட்றாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட, இவர் யார், இந்த ராஜேஸ்வரி கம்பெனியோட எம்டி தானே, எக்ஸ்எம்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் ஆமாங்க, நானே இவ்வளோ நேரம் கவனிக்கல, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டாஃப். சரி இவ்வளோ நாளாக அந்த ராஜராஜேஸ்வரி நம்மளுக்கு கொடுத்த அடிக்கு இப்போ நம்ம அவங்க பையனை வச்சு அடிமையாக வேலை வாங்கிக்கலாம். இனிமேல் கார்த்திக் தான் வந்து நம்ம கம்பெனியோட அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இது ஏன் கம்பெனின்னு தெரியாமையே இவன் இன்டர்வியூக்கு வந்துட்டானோ. சரி, வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த கார்த்திகை மட்டும் உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே வெளியே இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவங்களில் ஒருத்தர் கார்த்திக்கிட்ட, இது வந்து ஜேகே கம்பெனி சார், உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எப்படி சார் இங்கே இன்டர்வியூக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட கார்த்திக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இது ஜேகே கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஸ்டாஃப் வந்து கூப்பிட்றதுக்குள்ளேயே கார்த்திக் வந்து வெளியே போயிடுறாங்க. அந்த கேப்பில் ஜேகே உடனே வானதிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மேடம், உங்கள் அத்தைக்கு தெரியாமே உங்கள் வீட்டுக்காரர் என் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காரு போல இருக்கே. கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எங்கள் கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஜேகே. இதை கேட்டால் வானதிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. ஜேகே ஃபோனில் பேசவே வானதி டென்ஷன் ஆகி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லவும், நீங்கள் முதல்ல நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு போய் பாருங்கள், அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. சரின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி கார்த்திக்கும் கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுமே அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப், சார் உங்களை நேராக சேர்மன் ரூமுக்கு வர சொல்லிட்டாங்க, நீங்கள் கார்த்திக் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு சிரிப்பு வருதுங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அது வானதியோட கம்பெனி, அங்கே வானதி தான் சேர்மனாக இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. இல்லைங்க மேடம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். மரியாதை மனசில் இருந்தால் போதும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. உடனே கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே உட்காடுறாங்க. நீங்கள் எதுக்காக ஜேகே கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நீங்கள் பேசாமல் இங்கேயே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. ஓகே மேடம், என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கார்த்திக். அதை வாங்கி வானதி எடுத்து ஓரமாக வச்சுட்டு சிரிக்கிறாங்க. மேடம், உங்களுக்கு ஒரு டிரைவராகவோ இல்லை உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்களாகவோ உங்கள் பிஏவாவோ ஏதோ ஒரு வேலை கொடுங்க மேடம், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். இதை கேட்டு வானதி சிரிச்சுக்கிட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து அதில் சைன் பண்ணி 1.5 லட்ச ரூபா சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க கார்த்திக் கையில். உடனே கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன மேடம், எனக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் எப்பவும் என் கூடவே இருக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு இந்த சம்பளம், மற்றபடி எந்த வேலைக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டில் போய் அவங்க அப்பா, அமுதாவோட ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அமுதாவும் ஜீவாவோட ஒய்ஃப் 3 பேரும் ஓரமாக நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி எந்த கம்பெனியில் இவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, இவ்வளோ குதிக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி கார்த்திக், எந்த கம்பெனியில் உனக்கு வேலை கிடச்சிருக்கு அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க கார்த்திக்கோட அப்பா. குளோபல் கம்பெனி அப்படின்னு சொல்லவுமே ஜீவா ஒரு சைடு அதை சர்ச் பண்ணி என்ன கம்பெனி, யார் எம்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்றாரு. அது பார்த்தா வானதி அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இவங்க 3 பேர்த்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட அப்பா கேட்டுட்ருக்கவே கரெக்டாக வானதி வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எம்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதோ இவங்க தான் என்னோடய பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். ஆமாப்பா, வானதியோட கம்பெனியில் தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, நான் இவரை எம்டியாக தான் இருக்க சொன்னேன், இவர் தான் நான் கேட்காம ஒர்க் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு, அதனால தான் மாமா இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. இதை கேட்டதும் இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி உள்ளே போயிடுறாங்க. கார்த்திக் ஸ்வீட்டெல்லாம் எல்லாருக்குமே கொடுத்துட்றாரு. கடைசியாக ஜீவாவுக்கும் கொடுக்குறாரு.
என்ன உனக்கு வேலை வேணும்னா நீ நேரடியாக நம்ம கம்பெனிக்கே வந்திருக்கலாமே, எதுக்காக அவங்க கம்பெனிக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜீவா. என்ன பயமாக இருக்கா, எங்கே உங்கள் கம்பெனி டவுன் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க கார்த்திக். ஏய், உன் கம்பெனி இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே அம்மாவும் உங்கள் அண்ணனும் தாண்டா, அதை மறந்துடாத அப்படிங்கிறாங்க கார்த்திக். போய் பொண்டாட்டிக்கிட்ட வேலை செய்கிற மேடம்னு கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா. ஆமாம், நான் உன் கம்பெனிக்கு வந்து உன்னை சார் ஜீவா சார் அப்படின்னு கூப்பிடணும்ல, அதுதானே உனக்கு வேணும். அதுக்கு நான் என் பொண்டாட்டியவே மேடம்னு கூப்பிட்டுக்குவேண்டா. இப்போ எங்கே உன் கம்பெனி வந்து டவுன் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தில் தானே இப்போ நீ என்னை அங்கே கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்திக். இன்னும் 6 மாதத்தில் உங்கள் கம்பெனியை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க ஜீவா. சரி அங்கே வானதி குளிச்சிருப்பாங்க, நான் போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அமுதாவோட ஹஸ்பண்ட் டிஃபன் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்லாம் சமைக்கல, நான் ஆர்டர் பண்ணிட்டேன், டிஃபன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அமுதா. ஏன் எதனால் சமைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் எல்லாம் எங்களுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து டிஃபன் கொடுக்குறாங்க. அமுதாவும் டெலிவரி வாங்கிட்டாங்க. ஜீவா ஆர்த்தி எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருக்குமே பரிமாறுறாங்க அமுதா. ஏங்க டிஃபன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அமுதா கேட்கவும், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அமுதாவோட ஹஸ்பண்ட். உங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது, எது எடுத்தாலும் நல்லாலன்னு தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஆர்த்திக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆகுது. அப்படியே த்ரோட்டையெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.